வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அது புது மாப்பிள்ளையாக பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கருத்து புது மாப்பிள்ளை சமீபத்தில் கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு தான் பொருந்தும். பெண்களை பார்த்து கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நாடு இந்த நாடு கிடையாது, தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கேவலப்பட்ட மாதிரி பாஜக இருக்கலாம், அது வேறு வகையான நிலைப்பாடு, நமக்கு அது தேவையில்லை. பட் இருந்தாலும் தமிழ்நாடெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கேவலமா போகணும். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு பல பெண்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கருத்தை பல பெண்கள்கிட்ட பல பெரியோர்கள் சொல்லி நான் கேட்டதில்லை. ஆனால் நான் இளைஞர்களை பார்த்து நானே கூட சொல்லியிருக்கிறேன், பார்த்துப்பா. அதாவது கல்யாணம் பண்ணியிருப்பார் அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் பெரியவர்கள்லாம் ரொம்ப ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு கேலித்தனமா ஒரு கிண்டல்தனமா அந்த செக்ஸை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அவருக்கு, காலையில் தாலி கட்டினாரு, அப்புறம் கொஞ்சம் குஜாலாவை விளையாண்டுருப்பாரு, அப்புறம் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. அப்படிங்கும்போது அவர் இதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு அனுப்பும் அப்படிங்கிறலாம் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நம்ம பசங்க சொல்கிறாங்களா என்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பேசவும் முடியாது. அதனால என்ன மாப்பிள்ளை சௌக்கியமா, எப்படி மாப்பிள்ளை கல்யாணம் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, பார்த்து மாப்பிள்ளை, பல்லுப்படாமல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது பல்லுப்படாம பார்த்து கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆணுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், கிராமத்துல இன்னைக்கு வழக்கத்துல உண்டு. இத ஒரு நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு அண்ணாமலை தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்காரு. பாருங்க எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. புது பெண் மிரண்டு விடக்கூடாது, மற்றபடி என்னடா அப்படின்னு அலறி விடக்கூடாது, அதையெல்லாம் விட ஒரு புதுப்பெண் இல்லையா அப்படிங்கும் போதுல ஒரு ஆணினுடைய ஒரு இன்ப லீலைகள் மற்றபடி தொடக்கூடிய சமயத்துல மற்ற முதலிரவு கான்செப்ட்ல பெண் ஒரு மிரண்டு விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது, மற்றபடி ஒரு வேறு விதமாக நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு வேற விஷயம் இருக்கு. பெண்களே பல விதங்கள் வழியே ஆணுக்கே அந்த செக்ஸு கலையில கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. அது அப்புறம் பேசிக்கிறான். அது சில பெண்கள் படித்த பெண்கள் இருக்காங்க, சில பெண்கள் படிக்காத பெண்கள் இருக்காங்க. ஏன் படித்த பெண்களுக்கு பல பெண்களுக்கு இன்னைக்கு செக்ஸே தெரியறது இல்லை. அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கு. அப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல படித்த பெண்களோ படிக்காத பெண்களோ மற்றபடி செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல, உடல் உறவு அப்படிங்கிற விஷயத்துல, முதலிரவு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு அனுபவத்தின் முதல் வெளிப்பாடு தானே, முதல் தானே. அப்படிங்கும் போது என்ன ஆகும், கிராமத்துல அந்த வழக்கத்தை சொல்லுவாங்க, பார்த்து மாப்பிள்ள, ஆமா ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட்டு பார்த்து மாப்பிள்ள பல்லுப்படாம கொஞ்சம் பக்குவமா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முதலிரவுக்கு ஒரு ஆணிடம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு அரசியல் தலைவர், ஒரு பாஜகவுடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயத்துல உதயநிதிக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெண்ட்லி மீடியா இன்டர்வியூ மாதிரி இங்கே ஒரு விஷயம், அதில் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, அதையும் ஒரு கொச்சைப்படுத்துறாங்க. இது செட்டப் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க, இப்படி நாங்கள் கேள்வி கேட்போம், இப்படி நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படி செட்டப் பண்ணி அந்த இன்டர்வியூ செட் பண்ணியிருக்காங்க. ரைட், அதோட நிப்பாட்டிருக்கலாம். அதை விட்டு போட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்து பக்குவமா பல்லுபடாமல் நடந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டர்வியூ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது இன்னைக்கு உண்மையிலே அண்ணாமலையே கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். உண்மையில இதெல்லாம் ஒரு தமிழகத்தை ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பாஜக, அதிலே குறிப்பாக ஒரு அரசியல் தலைவனுக்கு இது உண்மையிலே சால பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி. இதே ஒரு சின்ன பையன், மற்றபடி ஒரு விவரம் இல்லாதவன், இல்லப்பா ஒரு பசங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கப்பா அப்படின்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் யாத்திரை போயிட்டு இருக்கிறார், நட யாத்திரை போயிட்டு இருக்காரு. மற்றபடி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் சொல்றாரு. அவரே சொல்றார், உதயநிதி சம்பந்தப்பட்ட விஷயத்த கேட்கக்கூடிய சமயத்துல
இப்படிலாம் வந்து நளினமா சொல்லி கொடுத்த மாதிரி நான் பால் போடுறேன் நீங்க இப்ப அடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்லி இப்ப அந்த பேட்டி முடியுது. ஏன்னா இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பேட்டி. இதெல்லாம் வந்து எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் அதே நேரத்தில் நாங்கள் பாஜக வந்து பேட்டி படிச்சு பாருங்க, பேட்டியை பாருங்க, பேட்டியை காது கொடுத்து கேளுங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய பேட்டியிலாவது எந்த அளவுக்கு வந்து நாங்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய சமயம் எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தின் அக்கறையோடு, இந்திய அக்கறையோடு, கலாச்சாரம், பண்பாடு, மற்றபடி சோன்ஸோ ஒரு மொழிப்பற்றோடு எந்த அளவுக்கு நாங்கள் அரசியல் அக்கறையோட பேசுறத பாருங்க. நீங்க பேசுற என்ன அக்கறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த விஷயத்தை வந்து நம்ம வேறு விதமாக எடுத்துக்கொண்டாலுமே கூட அதை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சரிப்பா, அவர் வந்து ஏதோ ஒரு மூத்த ஒரு நபர் வந்து ஐபிஎஸ் படிச்சவர், ஒரு இளமையான இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு உதயநிதிக்கு அறிவுரை சொல்றாரு, ஒரு வயசுல சின்னவருக்கு அறிவுரை சொன்னாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக வந்து பல்லுப்படாம பார்த்து நடந்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறார், அந்த அளவுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பேசக்கூடிய சமயத்துல உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரிய விஷயம். இதெல்லாம் வந்து எவ்வாறு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கலாம் பார்க்கக்கூடிய சமயம் இவருடைய பின்புலம் என்னங்கிறது புரியுது இல்லையா? பாருங்க, இப்ப இந்த நாள் தான் காயத்ரி ரகுராம் வந்து அதிமுக இணைச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து போன வருஷம் வந்து பாஜக விட்டு விலகிய காயத்ரி ரகுராம் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டர்கள், அவர் சொல்ற பட்டியல் ஒன்றே போதும், பாஜகவை காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். இப்ப இந்த அடிப்படையில் அண்ணாமலை நாம் காரி துப்பக்கூடிய ஒரு சூழல் தானே. பார்த்து மாப்பிள பல்லுபடாமல் நடந்துக்க அப்படிங்கிறது எங்க சொல்றது? ஒரு அரசியல் ஒரு இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மற்றபடி வந்து ஒரு 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 மாநில கட்சியின் தலைவனாக சொல்லலாமா? இதெல்லாம் வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதெல்லாம் வந்து கேவலமான விஷயம். இதைத்தான் காயத்ரி ரகுராம் வந்து அன்னைக்கு பட்டியலிட்டு சொன்னாங்க. உள்ள கமலாலயத்துல நுழைஞ்சாலை வந்து உச்சிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் பாக்குறானுங்க, நீங்க எப்படி ஒரு கட்சியில ஒரு உறுப்பினராக இருப்பீங்கன்னு கேட்கிறாரு. அதே அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பேசக்கூடிய சமயத்துல காயத்ரி ரகுராம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல்ல பேட்டி கேட்கிறாங்க. பேட்டி கேட்கக்கூடிய சமயத்துல விளக்கமா சொல்றாரு, என்னங்க இந்த மாதிரி அப்படின்னு. செருப்பால் நடிப்புன்னு சொன்னீங்களா? ஆமாங்க, அண்ணாமலை வந்து காயத்ரி ரகுராம் செருப்பால் நடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு அந்த இன்டர்வியூ கேட்கிறாரு. ஆமா, என்னை வந்து படுக்கைக்கு அழைத்தார், அதனால நான் அப்படி சொன்னேன், போடா நீயும் உன் கட்சி போட்டு நான் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு பப்ளிக்காவே சொல்றாரு காயத்ரி ரகுராம். அப்ப இப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடிய கட்சி, இப்படிப்பட்டவங்க வந்து ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கு? எப்படித்தான் இருக்கும். பார்த்துப்பா பல்லுப்படாமல் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி நடிகை கௌதமி சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட மோசடி, அந்த அம்மாவை மோசடி தான் பண்ணாங்க, மற்றபடி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. அந்த அம்மா எந்த ஒரு வாய் விடல. பாவம், மனசு உடஞ்சு போய் அந்த அம்மா நடிகை கௌதமி வந்து அந்த கட்சியை விட்டு விலகிட்டாங்க. அதே மாதிரி இந்த டெய்சி, திருச்சி சூர்யா சம்பந்தப்பட்ட கேஸ், டெய்சி எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் தெரியும் இந்த பாஜக அப்படிங்கிறது இப்ப அதெல்லாம் சந்தேகம் வருது இல்லையா? ஏதாவது ஒரு சந்தேகம் கட்டாயம் வரத்தான வேணும். அதாவது சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? பார்த்துப்பா பல்லுப்படாமல் நடந்துக்கிட்டாரு உதயநிதி அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அவர் வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், வரக்கூடிய காலங்களில் துணை முதல்வர் அப்படிங்கிற கேட்டகரியில நுழையக்கூடிய ஒரு சூழல். அதுக்கும் அதுல அண்ணாமலை பதில் சொல்லியிருக்காரு. துணை முதல்வர் சொல்லி போட்டு உதயநிதியை ஆரம்பிச்சுட்டு மு.க. ஸ்டாலின் வந்து இனிமே அது தேவையற்ற விவாதம் அப்படின்னு சொல்லி போட்டு மு.க. ஸ்டாலின் முடிச்சு வச்சிருக்கிறாரு. அதையும் சொல்லி பிடிச்சுறாரு. ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில சரி, இப்ப அவங்க வெளிப்பட்டாங்க, இவர் சொல்வது ஏதோ ஒரு வகையில உண்மையை போட்டு ஏற்றுக்கலாம். அதுக்காக வந்து டோட்டலா வந்து பார்த்து பல்லுப்படாமல் நடந்துக்குங்க, பக்குவமா நடந்துக்குங்க அப்படிங்கிற வார்த்தை அந்த இன்டர்வியூக்கே ஒரு ஒரு மெழுகு பூசியதை போல் பேசலாமா? ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி 20,000 புத்தகம் படிச்சதா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆளாம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய சமயத்தில் எப்படி நான் மரியாதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இல்லை. திமுக பாஜக அது கொள்கை வேறுங்க, அதை விட்டுருங்க. திமுக பாஜக தென் துருவம், வட துருவம், கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்றுமே இணையாது என்னைக்குமே. அந்த அளவுக்கு ஒரு அவருடைய கொள்கை நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க 2 பேர் தென் துருவம் வட துருவம் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். அது கொள்கையின் வெளிப்பட பாருங்க. இப்ப எது நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், எதிரும் புதிருமா இருக்காது போட்டு உட்காந்துருக்கோம். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு அந்த ஆரம்ப கான்செப்ட்ல வந்து
டக்குன்னு தடுமாறக்கூடிய ஒரு சூழல்ல ஸ்டாலின் டக்குன்னு காலை இடறி வச்சிடறாரு, டக்குன்னு தடுமாறுறாரு. உடனே மோடி வந்து அதை தாங்கி பிடிக்கிறாரு. இது எதன் வெளிப்பாடு? இல்ல அண்ணாமலையை பார்த்து நான் கேட்கிறேன், எதன் வெளிப்பாடு? தாங்கி பிடிக்கிறாரு. தாங்கி பிடிச்சி அவர் அப்படியே ஜாலியா பேசுறாரு. பேசிக்கிட்டே கை கோத்துக்கிட்டு எல்லாம் மேடையில போடுறாங்க. மேடையில உட்காந்து உதயநிதி 3 பேருமே ஜாலியா பேசுறா, சந்தோஷமா இருக்கு. இது எதனுடைய வெளிப்பாடு? இல்ல அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் புரியாதான்? அந்த இடத்துல வந்து மோடி ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தினாரா, ஸ்டாலின் உபயோகப்படுத்தினாரா, உதயநிதி உபயோகப்படுத்தினாரா? எந்த ஒரு தரக்குறைவற்ற வார்த்தையோ மரியாதை குறைவான பேச்சே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த அண்ணாமலைக்கு மட்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இதுல ஊறியவர்கள் அப்படின்னு கட்டாயமா தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கெட்ட செயல்களில், மற்றபடி கெட்ட வார்த்தைகளில், மற்றபடி இந்த மாதிரி ஒரு மோசடியான ஒரு செயல்களில் நம்ம பெண்கள் வகையில ஒரு ஊறியவர்கள் அப்படிங்கிறதும் கன்ஃபார்மா தெரிஞ்சு. இப்ப பாருங்க, சசிகலா புஷ்பா அந்த மணிகண்டன் தள்ளுவனது, அந்த சசிகலா புஷ்பா அந்த ஹஸ்பண்ட் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கு இந்த வரைக்கும் என்னமே எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. கேடி ராகவன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படித்தான். பூஜை அறையிலே போட்டு அவர் எல்லா வேலையும் முடிச்சாரு. அது இன்னைக்கு வீடியோவா போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளர் ஒரு பதவியை கொடுத்துருக்கிறார், பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இதே அண்ணாமலை தான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட ஆட்களோட ஜோடி சேருவாங்க போல இருக்கேன். நடந்த கேலோ இந்தியா அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மோடியினுடைய கௌரவம் என்ன, மு.க. ஸ்டாலினுடைய அந்தஸ்து என்ன, 2 பேரும் வந்து அவர் பிரதமருங்க, இவர் வந்து ஒரு முதலமைச்சர் தான். எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக கைகோர்த்து நடந்து கொண்டாரு. அதை பாக்குறப்ப எனக்கே சந்தேகம், என்னடா திமுக பாஜக வந்து கூட்டணி பேசிட்டாங்களா அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது பார்த்தா தெரியுது. தடுமாறுறாரு ஸ்டாலின், டக்குன்னு பிடிக்கிறார் பிரதமர் மோடி, டக்குன்னு பிடிச்சி கைத்தாங்களா வர. இதை மட்டும் தான் அபிமானம். என்னன்னா கொள்கை வேறுங்க, கொள்கை இப்படி வேணா இருக்கலாம், மோசடியா இருக்கலாம், மற்ற சூழல். ஆனா அது எவ்வாறு வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து மோடிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு தெரியல. இந்த மாதிரி எத்தனை ஆட்கள் வந்து அந்த தமிழக பாஜக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு. ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய பெண்களோட நிலைமை என்ன, நிர்வாகிகள் நிலைமை என்ன, வானதி சீனிவாசன் நிலைமை என்ன, குஷ்போட நிலைமை என்ன, நமீதாவோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விதான் தேவையற்ற முறையில கேட்கக்கூடிய சூழல் வந்து அண்ணாமலை உருவாக்குறாரா இல்லையா? நம்மள வேணும்னா கேட்கணும். அதனால வந்து இதெல்லாம் வந்து பேரிட வந்து கவனிக்கணும். மத்திய பாஜக கவனிச்சு இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, ஏதோ புரளிய பேசு, அண்ணாவுக்கும் பொன் ராமனும் தேவருக்கும் வந்து பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்டான்னு பேசு, மற்ற பெரியார் அடிவாங்கலான்னு பேசு. அப்புறம் உடன்கட்டை ஏறுவதுக்கு பேசினாரு பாருங்க. உடன்கட்டை ஏறுவது வந்து மன்னருடைய மனைவிகளை வந்து தூக்கிட்டு போனாங்க, அதனால வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க. மன்னர் சேர்த்த உடனே அதோட சேர்ந்து மனைவி பிடிச்சி தள்ளி விட்டா, அப்படி ஏதோ ஒரு பூடாவை உருட்டல் விட்டுறோம். அந்த மாதிரி உருட்டல் விட்டுக்கிட்டு போனா அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அதை வந்து சில பேர் வரலாறு உண்மை அண்ணாமலை பத்தி புரிஞ்சவங்க, எப்ப இது உருட்டல் கேஸ், இது வந்து சும்மா ஒரு டகால் உருட்டா புருட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சதானப்பா, இன்னமோ இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருப்பான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு இந்த போல கேவலமான ஒரு வார்த்தையை பேசக்கூடாது இல்லையா? இல்ல ஒரு அமைச்சரை நோக்கி ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை நோக்கி அவர் வந்து அவருக்கு சின்ன வயசா கூட இருக்கலாம். உதயநிதிக்கு அண்ணாமலைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். எப்படியோ 10 வயசுக்கு மேலே அவங்க டிஃபரெண்ட் இருந்தாலுமே கூட அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வார்த்தையை உபயோகப்படுத்துவது உண்மையிலே வந்து கண்டனத்துக்குரிய விஷயம். ஆமா, அண்ணாமலை இனிமேலாவது திருந்த வேண்டும், அல்லது பாஜகவில் உள்ள முன் தலைவர்கள் பொன்னார், இல கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், மற்றபடி தமிழிசை போன்றவர்கள் அண்ணாமலை திருத்த வேண்டும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ